யார் முதலமைச்சர் எடப்பாடி பேர் கூட சொல்லாம சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதிமுகவும் பாஜகவும் இணைந்து கூட்டணி அமைந்ததாக அமித்ஷா மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கூட்டணி ஆட்சியை அமைக்கப் போகிறோம் என்றும் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் அதிமுக தலைவர்கள், குறிப்பாக மதிப்பிற்குரிய மேனாள் முதலமைச்சர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இது குறித்த விளக்கத்தை அல்லது தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பாஜக தலைமையில் கூட்டணியா, அதிமுக தலைமையில் கூட்டணியா என்கிற கேள்வியும் எழுகிறது. அறிவிக்க வேண்டியவர் யார்? அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம், பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு உருவாகி இருக்கிற இந்த கூட்டணியை தலைமை வகித்து வழிநடத்துவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது திரு அமித்ஷா அவர்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அல்லது விளக்கம் அளிக்க வேண்டும். கோயம்புத்தூர் வால்பாறையில ஒரு குழந்தை சிறுத்தை கட்சி குழந்தை அதுக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார். அமைச்சர் ராஜகண்ணன் இது தினமும் நடக்கிறதா, இது வழக்கமா நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை இறப்பு இந்த துயரத்திற்குரியது. இந்த குழந்தையை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குழந்தையை இழந்த பெற்றோருக்கு, அந்த குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அமைச்சர் அவர்கள் எந்த பின்னணியில் இந்த கருத்தை சொன்னார் என்று தெரியவில்லை. வழக்கமாக நடக்கிறது என்றாலும் கூட அவ்வாறு நடைபெறாமல் மக்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, குறிப்பாக அமைச்சருக்கு இருக்கிறது. ஆகவே இனி வருங்காலங்களில் அதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படாத வகையில வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதும் அதன் தாக்குதல்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதும் மிக மிக இன்றியமையாதது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நடிகர் விஜய் அதிமுக கூட்டணியில ஒன்னா சேர்ந்தா துணை முதல்வர் கேட்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பழங்காலத்துல இருந்து இப்போ இந்த கட்சி வளர்றதுக்கான அடிப்படை வசதி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க சப்போஸ் திமுக விலகி அதிமுக இணைந்தால் துணை முதல்வர் போட்டி கேட்பீங்க பதவி? யூகமான கேள்விகள், பலமுறை இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க. யூகமான கேள்விகளுக்கு யூகமான பதிலை சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாத மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்ப அதிமுக தனித்து கூட்டணி வச்சா அதுல இடம்பெறுமா? அதான் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் திருப்பி தனித்து கூட்டணி இடம்பெறுமா? இந்த தனித்து கூட்டணியே அவங்க உருவாக்க போறாங்க. அவங்க தனி கூட்டணியை உருவாக்குறதா இருந்தா இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருப்பாங்க. இன்னும் 10 மாசம் மேல இருக்கு, 10 மாசம் கிட்ட இருக்கு. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பின்னணியை விளக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுடைய தலைவர்கள் தான். பாமக நிறுவனர் அன்புமணிக்கும் ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நீடித்திருக்கும் வகையில இன்றைய தினம் செல்வ பெருந்தகை சந்தித்து ஏதோ உரையாடல் பேசியிருக்காங்க. இந்த தருணத்துல இந்த மோதல் போக்கு சமயத்துல நீங்களும் ராமதாஸை சந்தித்து ஏதாச்சும் உரையாடலுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அவரை சந்திப்பீங்களா? அவர் என்ன காரணத்திற்காக சந்தித்தார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. பாமகவுக்குள் நடக்கிற பிரச்சனைக்குள் நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.